ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் போஸ்ட்பெய்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா PayNow, Paylater எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மெத்தடில் தான் நம்ம இந்த போஸ்ட்பெய்ட் ஆப்ஷனையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பேடிஎம் போஸ்ட்பெய்டில் வந்துட்டு இது வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்னா அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேடிஎம் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேடிஎம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இடத்துல இந்த மாதிரி பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் அப் டு 60,000 இன்ஸ்டன்ட் கிரெடிட் ஆக்டிவேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் போஸ்ட்பெய்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 60,000 ரூபாய் வரைக்கும் வந்து உங்களுக்கு லிமிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. ஸோ இதில் கொடுக்கக்கூடிய கிரெடிட் லிமிட்டை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜ் வேறு ஏதாவது பில் பேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட பேன் நம்பர், ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் இருந்தால் போதும். இதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குதோ அதை பொறுத்து உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ பேடிஎம் போஸ்ட்பெய்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பேன் கார்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடியும் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இது மூணையும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணுவாங்க. உங்களோட சிபில் ஸ்கோரை செக் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ எலிஜிபிலிட்டி வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஸோ அவங்க வந்து டிசைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் செகண்ட்ஸ் வந்து லோட் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. என்னோட போஸ்ட்பெய்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து 4,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 4,000 தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்குலாம் எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. இதை விட அதிகமாகவும் கிடைக்கலாம், இதை விட கம்மியாகவும் கிடைக்கலாம். இது வந்து உங்களோட எலிஜிபிலிட்டியை பொறுத்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எலிஜிபிலிட்டி 4,000 வந்து கிடைச்சிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் டிக் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து ஆக்செப்ட் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்ததுமே பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட KYC வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ நம்மளோட KYC வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் எ செல்ஃபி நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோன் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று அப்லோட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டு வந்து ஒரே கலரில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோ எடுங்க. ஏதாவது வாலுக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஃபோட்டோ கிளியராக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம செல்ஃபி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் யுவர் பேடிஎம் போஸ்ட்பெய்ட் அக்கௌண்ட் இஸ் ரெடி டு ஆக்டிவேட் அப்படின்னு வந்து விழுந்துரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கிரெடிட் லிமிட், நம்மளோட KYC எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஃபைனலாக நம்ம ஆக்டிவேட் மட்டும் தான் பண்ணணும். இப்போ வந்து அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதில் ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு அதுக்கு கீழேயே ஆக்டிவேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பேடிஎம் போஸ்ட்பெய்ட் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இப்போ நான் வந்து ஆக்டிவேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஆக்டிவேட் கொடுத்ததுமே அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேடிஎம் போஸ்ட்பெய்ட் வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பேடிஎம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த போஸ்ட்பெய்ட் கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பில் பேமெண்ட், யூட்டிலிட்டி பில் பேமெண்ட், ரீசார்ஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு பணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் நீங்கள் அந்த பணத்தை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்துட்டு சென்ட் பண்ணியோ இல்லை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியோ நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம்மில் போஸ்ட்பெய்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மெத்தடு.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை மறுபடியும் லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு 4000 ரூபீஸ் எனக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் வந்து இந்த பணத்தை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Paytm Postpaid நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து உங்களோட Paytm அப்ளிகேஷனில் Paytm Postpaid வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த Paytm Postpaid அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Paytm Postpaid நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.